அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரிய கிருபையினால் மதரசாவுடைய பிள்ளைங்க இல்லை பாதி டெய்லி சுபுஹ் தொழுகைக்கு வந்துடுறாங்க. வந்த பிள்ளைங்க சுபுஹ் தொழுது முடிச்சுட்டு யாசின் ஷரீஃப் ஓதி, யாசீனுக்கு பின்னாடி துவா ஓதப்பட்டு, அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன திக்ர் மஜ்லிஸ் நடத்தப்பட்டு, அந்த திக்ர் மஜ்லிஸுக்கு பின்னாடியும் நமக்காக, நம்ம ஊர் மக்களுக்காக, அந்த பிள்ளைங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி துவாவெல்லாம் நிறைய செய்யப்பட்டு எல்லாரும் ஆமீன் சொல்லி, அதில் சில பெரியவங்களும் கலந்துக்கிட்டு அற்புதமாக ஒரு 7-8 பிள்ளைங்க கிட்ட கலந்துக்கிறாங்க. நம்ம கிளாஸில் ஓதுகிற பிள்ளைங்க மொத்தம் எத்தனை பேர்னு சொன்னால் ஒரு 22 பேர்கிட்ட ஓதிட்டு இருக்கிறாங்க. அதில் பாதிக்கு மேலே உள்ள பிள்ளைங்க ஒழுங்காக சுபுஹ் தொழுகைக்கும் வர்றதில்லை, மதரசாவுக்கும் சரியாக வர்றதில்லை. அது என்ன காரணம் அப்படின்ட்டு நான் காரணம் கேட்க போகிறதும் கிடையாது. நீங்கள் சொன்னாலும் நான் கேட்குறதுக்கு தயாராகவும் இல்லை. ஏன்னா சுபுஹ் தொழுகைக்கு காரணம் சொல்கிறதையெல்லாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. என்ன எப்படி போனாலும் தொழுகை விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கரெக்டாக இருந்து தான் ஆகணும். அதனால் நீங்கள் என்ன சிரமம் இருந்தாலும் சரி, என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, சுபுஹ் தொழுகைக்கு மழையோ வெயிலோ பனியோ என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் சுபுஹ் தொழுகைக்கு அனுப்பித்தான் ஆகணும். அதே நேரம் எல்லா பிள்ளைங்களும் மதரசாவுக்கு சரியாக வந்தால் தான் நாம் ஒரு கிளாஸ் நடத்துகிறதுக்கு, ஒரு பாடத்தை நடத்துகிறதுக்கு, ஒரு பாடத்தை புரிய வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு தஜ்வீது கிளாஸோ, ஒரு புர்தா ஷரீஃபோ, ஒரு மௌலிது ஷரீஃபோ, ஒரு மசாயில் சட்டங்களோ, ஒரு துவாக்களோ எதுவாக இருந்தாலும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்றா இருந்தால் தான் நம்ம பாடம் நடத்துகிற நமக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பாதி பேர் காலையில் வரலவன் சாயந்தரம் வர மாட்டேங்கிறான், சாயந்தரம் வரலவன் காலையில் வர மாட்டேங்கிறான், இன்றைக்கி வந்தவன் நாளைக்கு வர்றதில்லை, முந்தா நாள் வந்தவன் இன்றைக்கி வர்றது, முந்தா நாள் வராதவன் நேற்று வர்றது, நேற்று வந்தவன் இன்றைக்கி வர்றதில்லை. இப்படி ஏதாவது ஒரு குழப்படியாகவே பிள்ளைங்க வந்தாங்கன்னு சொன்னால் என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள்? என்ன பிரச்சனை எப்படி போனாலும் நீங்கள் ஸ்கூல் விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கிறீங்க. டெய்லி பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு எழுந்திரிச்சு கிளப்பி ரெடி பண்ணி சாப்பாடெல்லாம் கொடுத்து யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு பவுடர் எல்லாம் போட்டு அனுப்பி விடுறீங்க பிள்ளைங்களை. அதே மாதிரி மதரசாவுக்கு வர்றதுக்கு அனுப்பி விடுறதுக்கு ஏன் உங்களுக்கு அந்த மனசு ஏன் வரமாட்டேங்குது? ஏன் அந்த அக்கறை வரமாட்டேங்குது? ஏன் அந்த ஒரு பிடிப்பு வரமாட்டேங்குது? நீங்கள் முதல்ல உங்களுடைய உள்ளத்தில் முதல்ல ஈமானை நீங்கள் முதல்ல வளர்த்துக்கிறங்க. நம்ம எப்படி இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 5 கால தொழுகையை நாம் சரியாக முதல்ல தொழுகணும். அப்போ தான் நம்ம பிள்ளைங்க சரியாக தொழுகுவாங்க அப்படிங்கிற ஒரு மன மாறுதலை முதல்ல நீங்கள் ஏற்படுத்திக்கிறங்க. அப்போ தான் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொன்னால் பிள்ளைங்க கேட்பாங்க. நீங்கள் தொழுகிறீங்களா என்னன்னே நமக்கு தெரியலை. வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் தொழுகுங்க. சரியா? திரும்ப திரும்ப சொல்லி நமக்கு அழுத்து போச்சு. எவ்வளோ தான் சொல்கிறது, எவ்வளோ தான் பயான் பண்ணுறது? நீங்களே பாருங்கள், உங்கள் ஊரில் பயானுக்கு என்ன பஞ்சமா? யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பயான், எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம், எல்லாத்தையும் காதில் வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு நான் அப்படியே தான் இருப்பேன், நாங்கள் எந்த மாற்றமும் நாங்கள் காட்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் யாருக்கு என்ன நஷ்டம் சொல்லுங்கள்? அதனால் உங்கள் நஃப்ஸை பற்றி, உங்கள் பிள்ளைங்களை பற்றி நீங்கள் முதல்ல கவலைப்படுங்க. நீங்கள் முதல்ல என் பிள்ளை 5 வேளை தொழுகணும், என் பிள்ளை நல்ல குர்ஆன் ஷரீஃப் ஓதணும், என் பிள்ளை நல்ல இபாதத்தான பிள்ளையாக வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க. உங்கள் நஃப்ஸை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க. உங்களுடைய ஆன்மாவை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க. எல்லாரும் ஒரு நாள் மௌத்தாகத்தான் போகிறோம். இன்னக மையத்து வ இன்னஹும் மையத்தூன். நபியவே அல்லாஹ் சொன்னால், நாயகமே நீங்கள் ஒரு நாள் மௌத்தாகுவீங்க, உங்களை சுற்றி உள்ளவங்களும் மௌத்தாகுவாங்க. இப்போ நம்மளாம் ஏமாத்துறோம். அதனால் துனியாவுடைய வாழ்க்கையை பெருசாக நினைக்காதீங்க. துனியாவுக்காக வேண்டி உழைக்க வேண்டாம் என்று சொல்லலை, உழைங்க வேணான்னு சொல்லலை, உழைங்க. அதே நேரம் அதில் கொஞ்சமாவது ஒரு 1/4%, ஒரு 25% ஆகுது, 30% ஆகுது மார்க்கத்துடைய விஷயத்துக்காகவும் அல்லாஹுக்காகவும் ரசூலுக்காகவும் கொஞ்சம் நேரம் கொடுங்க. கொஞ்சம் மதரசா விஷயத்தில் பிள்ளைங்களை அனுப்புறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க.
பிள்ளைங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு சரியான நேரத்துக்கு அனுப்பி விடுங்க. குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகைக்கு அனுப்புங்க. ஒரு ரெக்வெஸ்ட், கையெழுத்து கும்பிட்டு கேட்கறதுக்கு அனுமதி இருந்தால் அப்படி கேட்குவேன். ஆனால் அனுமதி இல்லாததுனால ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். தயவு செஞ்சு மதரசாவுக்கு பிள்ளைங்க நேரத்துக்கு காலத்துக்கு சரியாக அனுப்பணும். நீங்கள் அனுப்புனா தான் எங்களுக்கு ஒரு ஜோஷ் வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நாங்கள் சொல்லி கொடுக்குற பாடத்துக்கு மேலே எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நாங்களும் சொல்லிக் கொடுப்போம். பிள்ளைங்களும் நல்லா ஒரு ஆர்வமாக கற்றுக்கிடுவாங்க. எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து இருக்கும்போது அது ஒரு சந்தோஷமாக குஷியாக இருக்கும். அதனால் சொன்ன விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க, மறந்துடாதீங்க. நீங்களும் தொழுகுங்க, உங்கள் பிள்ளைகளையும் தொழுகையாளர்களாக ஆக்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. வீட்டில் உள்ள பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் தொழுக சொல்லுங்கள். 7 வயசுக்கு மேலே யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தொழுதாதான் உனக்கு சோறு, தொழுதாதான் உனக்கு ட்ரெஸ்ஸு, தொழுதாதான் உனக்கு நல்லது கெட்டது எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். அந்த பிள்ளைங்களை நினச்சி கவலைப்படுங்க. உறுதியாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாத்தையும் லேசாகி தருவான். பிள்ளைங்க விஷயத்தில் ரொம்ப பொடுபோக்காக இருக்காதீங்க, அசால்ட்டாக இருக்காதீங்க. மீண்டும் சொல்கிறேன், தயவு செஞ்சு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். மதரசாவுக்கும் சுபுஹ் தொழுகைக்கும் மற்ற எல்லா வக்துக்கும் பிள்ளைங்களை தொழுகை சொல்லியும் ஓதுவதற்கு வர சொல்லியும் மதரசாவுக்கு போங்கம்மான்னு சொல்லியும் தயவு செஞ்சு பெற்றோர்களாகிய நீங்கள் அந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொஞ்சம் அனுப்பிவிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.